ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/9/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம் இருப்பு 1 நாழிகை 11 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:10 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:13 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 6:48 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 7:10 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:13 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பா முருகன் தான், முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். செவ்வரளி மாலை கொண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். அடுத்தபடியா இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள பிராத்துருக்காரகராகிய செவ்வாய் பகவானை வணங்க வீடு கட்டும் முயற்சியில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிரன், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். அண்ணே வணக்கண்ணே. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாங்கிறதுனால பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லதுங்க. உத்தியோகத்துல வேலை பளு அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல கூட்டாளிகளை அனுசரிச்சு போங்க, நல்லதுதான். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுக்கு நாவை கட்டுப்பாடு பண்ணிக்கங்க, அதாவது உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில கொஞ்சம் பிரச்சனை வரலாங்கிறதுனால கூர்ந்து படிக்கிறது நல்லதுங்க. அரசியல்வாதிகள் இன்னைக்கு அமைதியா இருக்கணுங்க. மேடை பேச்சுக்களில் கவனம் வேணும். உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க. இந்த நேரத்துல உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு கூடுங்க, கவனமா செய்யுங்க, வெற்றி அடையுங்க. இல்லத்தரசிகளுக்கு மனதுல ஒரு குழப்பம் வந்து மறையுங்க. மூத்த வயதை சேர்ந்தவங்க உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை எடுத்துக்கங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஆகா, இன்னைக்கு பொழுது விடிஞ்சோடனே உங்களுக்கு சந்தோஷமான செய்தி இருக்குங்க. அதிர்ஷ்டக்காரருங்க நீங்க. இது வரைக்கும் பிரச்சனைகள்னு சமாளிச்சுக்கிட்டே உருட்டி ஓட்டிட்டீங்க. இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி ஒண்ணு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஆகா அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழுங்க.
வருமானம் அப்பப்பப்பா சொல்லி மாளாது. உங்களோட திறமைக்கேற்ப இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. வருமானம் ரெட்டிப்பாகும். உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு எதிர்பார்க்கிற சலுகைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் அருமையா நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. சும்மா விருந்து கேளிக்கைகள்ல நீங்க தாராளமா கலந்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். மாணவ கண்மணிகள் ஆஹா இன்னைக்கு அருமையா மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் இன்னைக்கு ரொம்ப அனுகூலமா உங்களுக்கு நடந்துப்பாங்க. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பா கிடைக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு கணவனோட அன்பும் ஆதரவும் அருமையா இருக்கிறதுனால மனசுல சும்மா சந்தோஷமான பட்டாம்பூச்சி பறக்குங்க. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள் அப்படின்னா பாத்துக்கங்களேன். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க. காலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேர்ந்து உங்க மனசை சும்மா குளிர வைக்குங்க. அதாவது கோடை காலத்துல மழை வந்தா எப்படி ஜில்லுன்னு இருக்கும், அது மாதிரி உங்க மனசு ஜில்லுன்னு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சும்மா அதிரடியான ஒரு நட்பு தொடரும்னா பாத்துக்கங்களேன். உத்தியோகத்துல சந்தோஷமான உங்களோட ஆற்றல் அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா கூட்டாளிக்குங்க உங்களுக்கு அனுகூலமா நிறைய ஆலோசனைகளை கொடுப்பாங்க. நீங்களும் அதை பயன்படுத்தி வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. உத்தியோகம் போற பெண்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகுங்க. இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கிறதுனால எல்லா வேலையும் படக்கு படக்குன்னு முடிச்சு கணவன் வீட்டாரை திருப்திப்படுத்துவாங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் அருமையான வாய்ப்புகள் வந்து உங்கள் மனசுல சந்தோஷத்தை கொடுக்குங்க. பிள்ளைகளை பார்த்து நீங்க இன்னைக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே அப்பப்பா சொல்லி மாளாதுங்க. ஒருவித அந்யோன்யம் குடிகளும் ஏன் கண்ணே பற்றும். திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க. வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்குங்க. உத்தியோகத்துல முன்னேற்றம் கூடுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் அருமையா நடைபெறும். மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு விடை கொடுப்பீர்கள். மேலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மாணவ கண்மணிகள் கல்வியில கூர்ந்து கவனிப்பாங்க. அதனால மதிப்பெண்கள் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உறவினர்கள் உதவிகரமா இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையா இருக்கிறது, அதுவும் அந்த பால்ய சிநேகித நண்பர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க அதாவது பால்ய கால நண்பர்கள், அவங்க உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமா நடந்துப்பாங்க. உத்தியோகம் போற பெண்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ரெக்க கட்டி பறக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் நன்மைகள் நிறைய நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நேத்திக்கு என்னமோ நீங்க சாப்பிட்ருக்கீங்க, அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அமையுங்க. வருமானம் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கலாம்,
கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். சில நேரங்களில் பணியிட மாறுதலுக்காக வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேருங்க. தொழில் மற்றும் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா அப்பப்பா சொல்ல முடியாது. இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களை அப்படியே நனைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கணும்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்க கூடாது. கவனமாக இருக்கிறது எல்லா விஷயத்துலேயும் நல்லது. இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு கவனம் ரொம்ப வேணும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு உறவுகள், அதாவது உடன்பிறப்புகள் அல்லனா கணவன் வீட்டாரின் அக்கா தங்கைகள் அவங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எப்படின்னா மனசில் ஒரு தைரியம் இருக்கிறதுனால, டேய் என்னால் இந்த வேலையை இன்னைக்கு அருமையாக முடிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருங்க. அதனால் திறம்பட செய்து முடித்து சும்மா குடும்ப உறுப்பினர்களையும் சரி, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளையும் சரி, தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளையும் சரி, எல்லாரையும் நீங்கள் கவர்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் மறையுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலை அமையுங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கணீர் கணீர் என்று பேசி ஜொலிப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் போற பெண்களுக்கு மனசுல ஒரு தைரியம் வரும் பாருங்க. ஆஹாஹாஹா, ஓகே ஓகே. இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகள் அனுசரணையாக நடந்துக்கிறதுனால சந்தோஷத்தை காண்பாங்க. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். அப்பாடா, இன்னைக்கு தாங்க ஒரு குழப்பம் முடிஞ்சு ஒரு தெளிவான முகத்தை பார்க்குறேன். 2 நாட்களா பப்பா எதையோ இழந்தது போன்று இருந்தீங்க. என்னடா அது குழப்பம் குழப்பம் குழப்பம்னு பிரச்சனையில் இருந்தீங்க. அது இப்போ விலகி ஒரு தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதனால உங்கள் முகம் பளிச்சுன்னு இருக்கிறத நான் இங்கேருந்தே பார்க்குறேங்க. கணவன் மனைவிக்கிடையே அது அற்புதமான ஒரு ஒற்றுமை இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. எந்த ஒரு வேலையிலையும் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மாணவ கண்மணிகள் அருமையாக படிப்பாங்க. உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா 2 நாளாக என்னமோ மாதிரி இருந்தது. அது இப்போ விலகி ஒருவித மேன்மை உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கல்ல இன்னைக்கு தாங்க உங்கள் கொடி பறக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் சிந்தையில் தெளிவு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா 2 நாளாக செலவு அதிகமானதுனால உங்களுக்கு ஒரே டென்ஷன். என்னடா அது கையிருப்பு கரைஞ்சிடுச்சே அப்படிங்கிற ஒரு கவலை உங்கள் முகத்தில் தெரியுதுங்க. அதனால உடல்லையும் ஒரு வித அசதி இருக்கு, மனசுலையும் ஒரு வித குழப்பம் இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள்லாம் வரலாங்கிறத அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பளு அதிகரிக்கும். அந்த மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க, நல்லதுங்க.
தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரலாம், சொல்ல முடியாது. வாடிக்கையாளர்கள் ரூபத்திலையும் வரலாம், கூட்டாளிகள் ரூபத்திலையும் வரலாம், சக ஊழியர்கள் ரூபத்திலையும் வரலாம், உங்கள் பணியாளர்கள் ரூபத்திலையும் வரலாம். அதனால நீங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகம் போற பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை எடுத்துக்கங்க. இல்லத்தரசிகளுக்கு, அதாவது குடும்பத்தை சீரமைக்கும் பெண்மணிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, அனுசரிச்சு போங்க கணவன் வீட்டார. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு என்னடா இது, தொட்டதுக்கெல்லாம் செலவு வருதே அப்படிங்கிற எரிச்சல் உங்களுக்கு வருங்க. கணவன் மனைவிக்கிடையே சில அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கலாங்கிறதுனால விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதில்லை, அது உங்களுக்கே தெரியும். வருமானம் ஓரளவுக்கு வந்தாலும் செலவுகளும் சும்மா நச்சுன்னு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பயணம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நன்மைகளே உங்களுக்கு இன்னைக்கு நடக்க போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துப்பீங்க, அதன் மூலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த தேக்க நிலை கண்டிப்பாக மாறுங்க. உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக நடந்துப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்னு பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உத்தியோகம் போகிற பெண்களுக்கு வாகனத்தில் சில பழுதுகள் ஏற்படலாம், அதன் மூலம் செலவுகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குங்க. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கும் நாளாக இருந்து உங்க மனசை சும்மா மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு இருப்பதால் நீங்க குடும்பத்துல ஒன்றிணைஞ்சு போவீங்க. வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க. உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளை சும்மா நச்சுன்னு கவர்வீங்க. தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் குவியுங்க, சந்தோஷமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை எடுத்துப்பீங்க, அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. மாணவ மாணவிகள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே வெற்றி கொடி நாட்டுவாங்க. மதிப்பெண்கள் உயர்றதுக்கு வழி எப்படின்னு யோசிப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் மனதில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதாவது சுறுசுறுப்பா இருந்தா எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுறணும், சரியா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஆற்றல் பல மடங்கா உயருங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்றதுனால குடும்பம் சீராக இருக்குங்க. வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களோட திறமைக்கு ஏற்ப. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேர்றதுனால வேலை பளு அதிகரிக்கும். கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா பிற்காலத்தில் அது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும், லாபகரமாகவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை எப்படி கவர்றது அப்படிங்கிறத பற்றி யோசிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் சுமாராக செல்லுங்க. உத்தியோகம் போகிற பெண்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் வந்து மறையலாங்க. இல்லத்தரசிகளுக்கு, அதாவது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் மறைந்து ஒரு தெளிவான சூழ்நிலை அமையுங்க.
இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் அகன்று சந்தோஷங்கள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அப்பா கொஞ்சம் இன்னைக்கு சிரிங்க. ஏன்னா 2 நாளா அப்பப்பப்பா சொல்லி மாளாதுங்க. நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கு தாங்க தெரியும். அப்பா என்ன குழப்பம் என்ன பிரச்சனை, எதை சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாம திக்கு முக்காடிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த சந்திராஷ்டிரமம் விலகினதுனால ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே கடந்த 2 தினங்களாக பெரிய பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அது விலகி சந்தோஷமான சூழ்நிலை அமையுங்க. உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா வேலை பளு ரொம்ப அதிகமா இருந்தது. அது இப்போ குறைஞ்சு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. தொழில் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா 2 நாளா ஒன்றும் பெரிய அளவுல நடைபெறல. அதுவே உங்களுக்கு ஒரு டென்ஷன். இப்போ அது விலகி ஒரு சுபிட்சமான நிலைமை உண்டாகுங்க. உடல் ஆரோக்கியத்துல நீங்க 2 நாளா தனி அக்கறை எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு தெளிவா இருக்குங்க. மாணவ மாணவிகள்னு பாத்தீங்கன்னா கல்வியில 2 நாளா போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படியாவது மதிப்பெண்கள் வாங்கணும். ஏன்னா எக்ஸாம் டைம், அந்த எக்ஸாம் டயத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்கணுங்கிற பயத்திலேயே அவங்க இருந்தாங்க. அது இப்ப விலகி ஒருவித டென்ஷன் குறைஞ்சு அதிக மதிப்பெண்கள் எப்படி பெறலாங்கிறத அவங்க யோசித்து செய்வாங்க, வெற்றி அடைவாங்க. நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமா செயல்படுறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை கொடுக்குங்க. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பா மறையுங்க. இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் கண்டிப்பா நல்லது நடக்குங்க. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை எடுத்துப்பாங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறி உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.